இந்த லிங்கம் வெப் சீரிஸ் அண்ணா லக்ஷ்மி சரவணகுமார் நான் உதவியாளராக போகிறதுக்கு தான் முதல்ல நான் போயிருந்தேன். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபுல்லாக அவங்க படிக்க கொடுத்துருந்தேன். அதனால் எனக்கு முழுசாக உருவாங்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியே நான் பாடல்கள் தெகிடி சரபம் போன்ற படத்தில் எழுதுனதுனால நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் பர்சனலாக, இல்லை நான் எதனா ஒர்க் பண்ணலாமா, இது வரைக்கும் பாட்டு எனக்கு ஐடியா இல்லைடா, நீ எதனா எழுதி கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த முதல் பாட்டு எழுதி கொடுத்த உடனே தான் அப்புறம் கூப்பிட்டு அவங்க எனக்கு அடுத்தடுத்த பாடல்கள் கொடுத்தாங்க. லக்ஷ்மி சரவணகுமாரன் எனக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் பாண்டியராஜன் தான். நான் அடிக்கடி மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டு தான் லக்ஷ்மி அண்ணன்ட்ட நேரடியாக நான் கேட்ட முடியும், அவர் எனக்கு நேரடியாக தெரியாதுன்றதுனால பிரசாந்த் அண்ணாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ முந்தா நாள் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் பழகின மாதிரியே சொல்லும்போது அந்த பாட்டோட அவர் ரொம்ப நாள் கனெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. விகடன் குழுமத்திற்கு நம்ம ராதா மேடம், அவங்களுக்கு பீட்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. கதி சாரோட ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஏழை மக்கா அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நீ ரொம்ப ஹீரோயிஸாகவும் எழுதுறவானா இதான் சட்டலாக எழுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நான் முதல்ல அந்த பாட்டை எழுதணும். ரொம்ப விளையாட்டாக ஒரு கபடி பாட்டு, கன்னியாகுமரி. உண்மையில் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஆடியோ லான்ச் இல்லாததுனால நான் இது சொல்லிக்கிறேன், சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, சாரி. நன்றி. ஆனால் அந்த குருதின்னு ஒரு பாட்டு, கலிங்கத்து பரணியை வச்சு ஒரு பாட்டு பண்ணணும்னு என்ன சொன்னாங்க. அதில் வந்து கலிங்கத்து பரணி ஏற்கனவே வந்து ராவணன்ல சில வரிகள் பண்ணதுனால அது மீதம் இருக்கிற முக்கியமான போர் காட்சிகளை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணனோட எழுத்தாளராக இருக்கிறதுனால அவங்க அதை செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கும்போது அப்புறம் அந்த பாட்டோட அந்த சண்டை காட்சியோட நீளம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுத வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது தான் சரி, கலிங்கத்து பரணியோட ஓசை அவர் யார் பெரிய கவிஞர் இல்லையா, கவிச்சக்கரவர்த்தி செயமண்டாரோட ஓசைக்கு இணையாக எழுதணும்ட்டு திருப்பியும் அண்ணன்ட்ட சொல்லிட்டு கலிங்கத்து பரணி சில பாடல்களை படிச்சுட்டு அதுக்கு எழுதும்போது தான் அந்த விஷுவலை பார்த்துட்டு நீ எழுதுடா அப்படின்னு சொன்னார். அப்போ அது கரெக்டாக வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாவீரர் நாள் மாதம், எனக்கு வீரம் குறித்த பாடல் அப்படிங்கிறதாக அந்த மாதத்தில் எழுதுறது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால தான் சீற்றம் கொண்ட புலியின் வேட்டையில் சிங்க பரம்பரை நடுங்கும் அப்படிங்கிற வரி வந்து அது எனக்குள்ள ஒரு 2000 வருஷத்து வரியாக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட வரிக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி கிட்டத்தட்ட கதிர் சாரோட அந்த காரில் இறங்கி அந்த வந்த காட்சி நேற்று பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு செருக்கான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அப்புறம் இது என்னன்ற பாட்டும் நான் வந்து காட்சியை போட்டு காட்டிட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு எழுதுன்னு சொன்னாங்க. அப்படி எழுதப்பட்டது தான் அவங்க சொன்ன மாதிரி. அவங்களுக்கு கண்ணுக்கு ஒரு அழகான க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உன் விழிகள் எழுப்பிடும் திமிரின் அணைகளை நொடியில் நீ உடைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அது அவங்கள்ட்ட சொன்ன சிரிச்சுக்கிட்டு தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய வேலை செய்கிறதுக்கு, நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் கனவுல இருக்கிறவர் ரவுடியாகிறதுங்கிறது பழக்கப்பட்ட ஒரு கதை தான். நானுமே வந்து அதை அப்படி படிச்சுட்டு அண்ணன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய முடியல, நான் பிஸ்னஸ் ஆட்ட கொஞ்சம் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது நேற்று அந்த 3 எபிசோட் பார்க்கும்போது தான் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மிகப்பெரிய வெற்றியுடைய இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. ஒளிப்பதிவாளர் அவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு சீரீஸ் வரும்போது வரும். அந்த ஸ்பாட்டிஃபைலலாம் இருக்குது. இதில் விதி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து சந்தோஷ் நாராயணன் சார் சோனியானாவுக்காக பாடியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக சருகுகளுக்கு சிறகு போட்டின மாதிரியான அந்த வரிகளுக்கு அவரோட குரல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை கேளுங்க, பிடிக்கும். இப்படி என்னோட வாழ்க்கையில் இந்த பாட்டு எதனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சந்தோஷம் ஏற்படுத்துச்சுன்னா அது என்னை வளர்த்த தாய் மாமா என்னோட குறிஞ்சி செல்வன் அவருக்கு போய் சேரும். அவருக்கு இந்த மேடையில் நன்றி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இது அவருக்கு பெருமையாக எனக்கு தெரியாது, இன்னும் உயரம் போனால் தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப நன்றி. வணக்கம். ஒரு 6 வருடம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் இந்த லிங்கம் ப்ராஜெக்டுக்காக 2021 ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. நான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ராவல், விவேக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரிலேருந்து திப்ருகர் வரைக்கும் போகும். நான் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணப்போ ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ஏறும்போது முதல் நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 2வது நாள் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 3வது நாள் ஆந்திராவை தாண்டும் போது கொஞ்சம் அப்படி டயர்ட் ஆகும், 4வது நாள் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகும், கடைசி திப்ருகர் போகும்போது எப்படா டெஸ்டினேஷன் வரும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரிலீஸை வந்து என்னன்னா திப்ருகர் எக்ஸ்பிரஸில் உட்காந்து இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் வந்து நான் வந்து பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள், எனக்கு அதுவும் வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள்.
பூர்ணிமாலாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிறைய பயணத்தை ரசிக்கக்கூடியதுனால இது ஒரு நல்ல ட்ராவலாக எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நேற்று ஒரு எழுத்தாளர் தான் தெரியும். ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் நான். சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளோ ப்ரொஃபைல் உள்ள ஒரு ரைட்டர் ஏன் டைரக்ஷன் பண்ணணும் அப்படி இந்த கேள்வி வந்து நிறைய கேட்கப்பட்டுச்சு. நிறைய தொடர்ச்சி அந்த விவாதங்கள் இருந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் நான் வந்து எழுதினாலும் அதே நேரத்தில் டேரக்டர் வசந்தபாலன்ட்ட ஒரு 5-6 வருஷம் வசந்த டேரக்டர் ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் இந்தியன் 2 அப்படிங்கிற சில முக்கியமான படங்களில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் இருந்துட்டு தான் நான் ரைட்டராக இருந்திருக்கேன். அப்போது ஒரு ரைட்டராக இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல், இந்த மரியாதையை ஒரு இயக்குனராக நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய நெருக்கடி முதல்ல இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றிருக்கேன்னா கண்டிப்பாக நான் காப்பாற்றிருக்கேன். அதை வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ப்ரௌடாகவே சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதை எழுதுகிற காலகட்டம், இது உருவாக்குன காலகட்டம், படம் முடிஞ்சு திரும்ப அதை எடிட் பண்ணி நேற்று கடைசியாக ரிவ்யூவில் பார்க்குற வரைக்குமே இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்துருக்க ஒரு நொடி கூட வந்து வருத்தமோ இல்லை வந்து நம்ம சரியாக பண்ணலையோன்ற அந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா இந்த ஒரு 5 வருஷம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லாங் ஜர்னி. இந்த பயணத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இங்கே நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஹாட்ஸ்டார் டீம் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குட்டி சார், பாலா சார், அப்புறம் பிரதீப் சார். இந்த மனுஷனை வந்து கதை சொல்ல போனால் 2 மணி நேரம் நாக்கு தள்ள கதை சொன்னால் ரியாக்ஷனே இருக்காது. ஓகே அப்படின்ட்டு போயிடுவாரு. ஓகேனா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அடுத்த மீட்டிங் போகணும். இந்த 5.5 வருஷத்துல நல்லா இருக்குன்ற வார்த்தை ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நேற்று சென்னையில் மழை பெஞ்சிருக்கீங்க, எல்லாம் பார்த்துருக்கீங்க. அது என்னன்னா ஷோ முடிச்சுட்டு கீழே வந்து சொன்னார், சூப்பராக இருக்குது, பயங்கர கிராண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி வந்து கஷ்டமான ஒரு வாத்தியார் தான் நிலா. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவங்களும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டுக்காக. அவங்களுக்கு நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஆனந்தவிற்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ரிலேஷன். கிட்டத்தட்ட நான் எழுதின 85 சிறுகதைகளில் ஒரு 30 சிறுகதைகள் நான் விடங்கள் எழுதியிருக்கேன். இந்த 30 சிறுகதைகளில் என்னோட முக்கியமான சிறுகதைகள், நான் நிறைய இலக்கிய சிந்தனை வாங்கின விருது வாங்கின எல்லா முக்கியமான சிறுகதைகளும் நான் விடங்களாக எழுதியிருக்கேன். அது மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து 2ஆம் ஆட்டம் தொடர்றதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கு அப்புறம்ன்றது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அதை தொடர்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எல்லாருமே படித்து அந்த என்ன சொல்றது 40வது 50வது எபிசோடு போகும்போதே அடுத்து என்ன சரி உடனே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிக்கலாம்னா அந்த இதுவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இந்த வேலையை வந்து 2ஆம் ஆட்டம் வெப் சீரிஸாக பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சது தான். ஆனால் அதற்கான பொருட்செலவு, அதற்கான இது வந்து அப்போ அமையாததுனால லிங்கம் வந்து கையில் எடுத்தோம். ஸோ அப்படி விகடன் அப்படின்றது வந்து என்னன்னா, நான் என்னோட புத்தகம் அங்கே ரிலீஸ் பண்ணுறப்ப சொன்னேன், இந்த கதவுக்குள்ள, இந்த பெரிய கதவுக்குள்ள எப்போ வேணாலும் வந்துட்டு போகிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு. அது எனக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸ்ரீனிவாசன் சார், ராதிகா மேடம், ராதா மேடம், செல்வா சார், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஜெய்சீரன் சார், கார்த்திக், இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட முகங்கள் பெயர்கள் வந்து முன்னாடி வராது. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுக்காக அவங்களோட பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததாக இந்த ஷோவோட முக்கியமான ஒரு ஆள்னு பார்க்குறப்போ தினேஷ். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ லவ் டுடே மட்டும் ரிலீஸ் ஆகிடுது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்போது மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போகிற கேப்பில் வந்து லப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. தேர்ட் ஷெட்யூல் போனதில் வந்து கோர்ட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற பொசிஷன் இருந்துச்சு. அப்புறம் மாமன் அடுத்து மலையாள படம் அப்படின்ட்டு அவர் அடுத்தடுத்து போயிட்டு வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து அவர் தொடர்ச்சி அவ்வளோ வெற்றி படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கு இருந்த சவால் என்னன்னா, ஒரு 85-90s காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. நாகர்கோவில் வந்து பழைய நாகர்கோவில் இல்லை, வீதிகளாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும், அப்போ எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதில் வந்து தினேஷோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நேற்று ரிவ்யூ பார்த்து வந்து எல்லாமே கேட்டாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்லாம் கேட்டாங்க. எங்கள் பட்ஜெட்லாம் எதுவும் சொல்லலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த டீமில் வேலை பார்த்தா அத்தனை பேரோட உழைப்பும் இருக்குது. அது வந்து நான் மட்டும் இவர் மட்டும் அப்படி வந்து ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கடைசி ஏடி முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கடைசி அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ
அத்தனை முக்கியத்துவம் அவங்க அத்தனை பேருக்கு இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்ததான் வந்து எடிட்டர், ரொம்ப நல்ல பையன், என்னோட வயசில் சின்ன பையன், ஆனால் வந்து என்னை மாதிரி நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு பையன். எதை வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். எடிட்டில் வந்து கடந்த 4 மாதங்களாக நிறைய நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். இந்த இறுதி வடிவம் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டோம். அவரும் நிறைய வெற்றி படங்களை தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சென்சிபிளான, நான் வந்து நிறைய எடிட்டர்ஸோட பழகிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சென்சிபிளான, இந்த வயசுக்கு இவ்வளோ பக்குவமான ஒரு பையன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவ்வளோ ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மியூசிக் டைரக்டர், அவரே சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய சொல்லலை. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக ரேகிங் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுவார், பிடிக்காது மாற்றுங்க அப்படின்பேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அப்படி தான். நமக்கு சில சமயம் வந்து நமக்கு என்ன தேவைன்னு கிளியராக தெரியும், சில சமயம் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் தான் இந்த படத்தோட மியூசிக் வந்து நிறையா வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ப்ராசஸ் தான். பட் ஒரு விஷயம் நான் வந்து இங்கே நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் குறிப்பிட்ட அந்த சாங், சந்தோஷ் நாராயணன் சார் பாடின அந்த சாங் வந்து, அவன் வந்து என் கூட டிஸ்கஷன் இருந்தாலும் அவனுக்கு கதை தெரியும். குல்டோக்கு இந்த சாங்கோட ஐடியா மட்டும் தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராக் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு லிரிக்லாம் எழுதலை. அப்போ வந்து இவன் பிரபா வந்து அங்கே அவன் ஆஃபீஸ் போயிட்டான், ஸ்டுடியோ போயிட்டான். நான் வீட்டில் இருந்து 2 பேருக்கும் வந்து கான் காலில் வந்து சொல்கிறேன், இதுதான் சாங்கு, இந்த சாங்கில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எமோஷன் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் வீட்டில் ஒரு ரேப்பிடோ பைக் போட்டு அங்கேருந்து நான் சாலிகிராம் வர்றதுக்குள்ள 45 நிமிஷத்தில் லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டன் ஆகிட்டு நான் நிறைய பண்ணலாம், பட் புதுசாக வரும்போது இந்த டெடிக்கேஷன், அப்புறம் அந்த அந்த எழுதின லிரிக்கில் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மாற்றலை. அந்த நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அது சில இடத்துல வந்து எனக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, அவன் எழுதுனால அவனுக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதெல்லாம் வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த கடைசியில் வர கலிங்கத்தி பரணி சாங், அந்த இடத்துல சாங் வைக்கணுன்ற ஐடியா வந்து எடிட்டர் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டோம், ஆனால் என்னன்னா நாங்கள் நினைக்கிற இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ அவன் சொன்னால் இங்கே ஒரு சாங் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சாங் வைக்கிறதுக்கு நாம ஏன் இது ஒரு போர், அப்போ ஒரு போர் பரணியாக இதை பாடினா என்ன அப்படின்னு சொன்னால் கலிங்கத்து பரணியிலேருந்து இதை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அது வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்தது. அப்போது தூக்கம் இருக்க முடிவு இருக்கு, நடுவில் வந்து இந்த சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி திரும்ப வேணா எழுத சொன்னேன். அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏன்னா நம்ம முதல் படம் பண்ணும்போதே நமக்கு பிடிச்சி யாருமே கேட்கல, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் புரியுமா அவங்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வந்து ஒரு பிரதீப் சாரோ இல்லை வந்து இங்கே ப்ரொடியூசர் சைடில் இருந்தோ யாருமே வந்து இப்படி ஏன் பண்ணலன்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. நமக்கு என்ன, நம்ம பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம், அதை வந்து பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் குட்டோ சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா எப்போ மிஷ்கின் சாரை பார்க்க போனாலும் சினிமா பேசுகிறது வந்து ஒரு 10 நிமிஷமாக இருக்கும், லிட்ரேச்சர் மியூசிக்னு பேசுகிறது நிறையா இருக்கும். நான் எந்த அளவுக்கு மியூசிக் ரசிக்கிறாங்கன்னா, பொன்னாட்டியோட நகையை வந்து அடகு வச்சுட்டு மரூன் 5 கான்சர்ட் பார்க்க போகிற அளவுக்கு பயங்கர மியூசிக் அடிக்ட் தான். அதில் இதில் எவ்வளோ தூரம் நான் வேலை வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்ததாக ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லணும். இந்த இதில் வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, எல்லா எபிசோட்லையும் இந்த இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு சினிமா நீங்கள் ஷூட் பண்ண மாதிரி வெப் சீரிஸ் ஷூட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நம்ம எடுக்கணும். இடத்துல ஒரு ஃபைனல் வந்து ஒரு 4.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரத்தில் இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் நமக்கு அவர் கொடுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். அவர் வந்து என்னன்னா, அவர் நமக்கு என்ன வேணும்ன்றதை தெளிவாக சொல்லிட்டா அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருவாப்புல, ரொம்ப வேகமாக எடுத்து கொடுத்துருவாப்புல. டானஸ் அவர் வந்து எங்கள் டேரக்டர் வசந்த பாலன் தான் அவர் வந்து என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த இடத்துல வந்து எங்கள் டேரக்டர் நன்றி சொல்லிக்கிறோம். டானோஸ் மாஸ்டர், நீ வரல, உங்களை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன், ரொம்ப நன்றி மாஸ்டர். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன் துராஜ் சார். துராஜ் சார் வந்து பிரசாந்த் சொல்லி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் என்னன்னா, இந்த இதுலேயும் எகைன் வந்து இந்த காலகட்டத்தில் கிரியேட் பண்ணுறதுக்கான இந்த சவாலை வந்து அவர் ரொம்ப நாளாக வந்து ஹேண்டில் பண்ணார். இந்த படத்தோட நீங்கள் ஒரு விஷுவல் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர், அவங்களும் என்னன்னா, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம், இப்படிலாம் போகலாமா, நம்ம ஏன்னா பெரிய பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மளோட பட்ஜெட்குள்ளே என்னதான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. பட் அவங்க வந்து ரொம்ப நாளாக அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. காஸ்டியூம் டிசைனர் பாரதி, அவங்களோட டீம் எல்லாருக்குமே என்னோட